மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாவேகா தொண்டர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது எஸ்பி வாகனத்தின் பக்கவாட்டு கண்ணாடியை தாவேகாவினர் சேதப்படுத்தினர். மதுரையில் நடைபெறவுள்ள தாவேகா மாநாட்டுக்கான தேதி குறித்து அனுமதி கோரி விண்ணப்பிக்க தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்தார். அப்போது அவரது காருக்கு முன்பாக 10க்கும் மேற்பட்ட கார்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்குள் நுழைந்தன. பின்னர் ஆனந்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தாவேகாவினர் ஒன்று கூடி அழைத்துச் சென்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அறை உள்ள முதல் தளத்திற்கு யாரும் வர வேண்டாம் என அக்கட்சியினருக்கு ஆனந்த் உத்தரவிட்ட நிலையிலும் அதனை சற்றும் கண்டுகொள்ளாத தொண்டர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அறை முன்பாக குவிந்ததால் அங்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அங்கு கூடியிருந்தவர்களை கீழே அனுப்பி வைத்தனர். வரும் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதிக்குள்ளாக ஏதாவது ஒரு தேதியில் தாவேகாவின் மாநாடு தேதியை முடிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்த பின்பாக அங்கிருந்து ஆனந்த் புறப்பட்டார். அப்போது ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் பின்னால் வந்த தாவேகாவினர் அவரை இடித்து தள்ளியதால் தடுமாறி நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை அவர் சந்தித்தார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வாகனத்தின் அருகே ஆனந்த் சென்றபோது அவரை பின்தொடர்ந்த தொண்டர்கள் வாகனத்தின் மீது இடித்ததில் எஸ்பியின் காரின் பக்கவாட்டில் இருந்த கண்ணாடி உடைபட்டது. இதனை பார்த்த காவல்துறையினர் அதனை தெரியாமல் மறைத்து அப்புறப்படுத்தினர். விநாயகர் சதுர்த்தி 27ஆம் தேதி வர்றதுனால அவங்க 18லிருந்து 22ஆம் தேதி வரை ஒரு தேதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி 18லிருந்து 22ஆம் தேதிக்கு ஒரு தேதி நாங்கள் கொடுத்துருக்குறோம், மனு கொடுத்துருக்குறோம், மீண்டும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அது தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.